வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் ரயில்வே சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான வேலைவாய்ப்பு தகவலையும் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு எந்த ஒரு எக்ஸாம்ஸும் இல்லாமல் டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து இருக்கும். சேலரி 30,000 72,000 வரைக்கும் இருக்கும். லாஸ்ட் டேட் 10/7/2024 நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் என்னென்ன கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டில் எந்த இடத்துல லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட்லேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் அண்ணா சாலை நந்தனம் சென்னையிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் மேனேஜர் கேட்டகரியில் 2,25,000 வரைக்கும் வந்து கன்சாலிடேட்டட் பே வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 55 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். மினிமம் 20 இயர்ஸ். அதே மாதிரி மேனேஜர் இதுக்கு பார்த்திங்கன்னா 85,000 வரைக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிடேஷன்ஸ் 38, மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 7 இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜர், இதுக்கு வந்து 62,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. 15 போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கையர்ட் எக்ஸ்பீரியன்ஸு என்னென்ன போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன வேணுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் மேனேஜருக்கு பிடெக் ட்ரிபிள் அல்லது மெக்கானிக்கல் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்டெனன்ஸு, ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கலில் வந்து இன்க்ளூடிங் உங்களுக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேனேஜர் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அதாவது மெக்கானிக்கல் ட்ரிபிள் தான் வந்து பிடெக் வந்து கேட்டிருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு சில ஃபீல்டில் வந்து கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், இசிஇ, ஐடி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 2 இயர்ஸ் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ணுற போது நீங்கள் அனுப்பக்கூடிய அதாவது எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் அனுப்பணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ அமௌண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. தென் இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா கேரியர்ஸ், அதாவது metro.rail.org இதில் போயிட்டு நீங்கள் கேரியர்ஸில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி டிகிரி மார்க் ஷீட்ஸு, அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், பெட்ரோகெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903858585 8903858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.